விவசாய சார்பிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு வந்திருக்கிறோம். இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு போக சாகுபடி தான் செய்யறவங்க. ஆனா தற்பொழுது அந்த ஒரு போக சாகுபடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில தற்பொழுது இருக்காங்க. எந்த மாதிரி விவசாயிகள் கஷ்டங்களை சந்திச்சு வர்றாங்க? ராமநாதபுரம் மாவட்டத்துல திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியா ஏரிகள், குளங்கள், குட்டைகள் நிறைந்த மாவட்டம், கண்மாயிலின் தேசம்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான். இங்க சேதுபதி மன்னருடைய ஆட்சி காலத்துல மட்டும்தான் சிறப்பா கண்மாய் சீரமைப்பு பணி நடந்திருக்கு. அதற்கடுத்து வந்த திராவிட ஆட்சிகள் பெயர் அளவில ஏற்று அளவில ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவான்னு சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு திட்டமும் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டங்கிறது 1954 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்ட திட்டம் இன்னைக்கு வரைக்கும் கிடப்புல கிடக்கு. அந்த திட்டத்தை கொண்டு வந்தா ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் என்ற தென் மாவட்டங்கள் ஃபுல்லா இந்த ஒருபோக சாகுபடியில இருந்து நெல், அதே போல பருத்தி, மிளகாய், வாழை, அதே போல எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே செழிப்படையும். இப்ப ஒவ்வொரு தேர்தலில விவசாயிகளுக்கு நாங்கள் செய்யறோம் சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. தற்போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க வருதா. குறிப்பா கடலாடி, கமுதி, முதுகுளத்தூர் பகுதியில 22,000 ஹெக்டேர் முழுமையான அளவுல பாதிக்கப்பட்டு போயிருச்சு. இங்க ஏக்கர் ஒன்றிற்கு 50,000 வரைக்கும் கடன் வாங்கி செலவு செஞ்சிருக்கிறோம். இந்த கதிர் முற்றிய சூழ்நிலையில டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் பெய்ய வேண்டிய போதிய பருவகால மழை இல்லாம பயிர் பதறா போயிடுச்சு. அதனால பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 நிவாரணம் கொடுக்கணும். பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் 100% தேசிய வேளாண் பயிர் காப்பீடு தொகை கொடுக்கணும். விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு கடனை முழுமையா தள்ளுபடி செய்யணும். விவசாயிகள் கூட்டுறவு வங்கியில வாங்கிய 5 பவுன் வரையிலான நகை கடன்களை எவ்வித நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்யணும் சொல்லி இன்றைய தினம் நடக்கின்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துல கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு நாங்க தமிழ்நாடு வைகை விவசாய சார்பிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு வந்திருக்கிறோம். இப்ப இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாய